ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஈஸியான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா சந்தைக்கு போயிட்டு அடிக்கடி தாங்க வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பொரி உருண்டை நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து கொஞ்சம் தாங்க பொரி எடுத்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் நான் கொஞ்சம் தாங்க செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தாங்க சேர்த்துருக்கேன், நான் வந்து ரொம்ப எடுத்துக்கலைங்க. வெல்லத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வெல்லத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்தால் தாங்க எனக்கு வந்து வெல்லம் கொஞ்சம் ரொம்ப இருந்தால் பிடிக்குங்க. நான் அதனால் ரொம்ப எடுத்துருக்கேங்க. வெல்லம் கொஞ்சம் நிறையாவும் பொரி கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துருக்கேங்க. இப்போ பாருங்கள், வறுத்து எடுத்துக்கிட்டாச்சுங்க. ஒரு கடாயை வச்சு வெல்லம் எடுத்துக்கலாங்க. வெல்லத்துக்கு கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப சேர்க்கலைங்க. ஒரு அரை கிளாஸ்க்கு கீழே தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சு, இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கம்பிப்பதம் வேணுங்க. ஏன்னா நம்ம வாட்டுக்கு ஏனோ தானோன்னு செய்ய முடியாது இல்லைங்க, ஒரு கம்பிப்பதம் இருக்கணுங்க. இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி கடல மிட்டாய் வீடியோவில் கூட இந்த இது போட்டிருக்கேங்க, நீங்கள் அதை கூட செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கம்பிப்பதம் வந்துருச்சுங்க. பொரி இது கூட சேர்த்துருக்கேங்க. எனக்கு வந்து பொரி வெல்லத்தோடு சேர்த்ததுக்கப்புறம் வெல்லம் நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் தனியாக நான் வந்து மறுபடியும் பொரி சேர்த்துருக்கேங்க. இப்போ பொரி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வெல்லம் இருந்தால் போதும் அப்படின்னு தெரியுங்க. நான் அந்த மாதிரி ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டேங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இது உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ஒவ்வொரு உருண்டையாக அப்படியே உருண்டை அவ்வளோ அழகாக பிடிக்க வந்துச்சுங்க. லைட் சூடில் வச்சேங்க நான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிருக்கேன்னு. அவ்வளோ சூப்பராக உருண்டை பிடிக்க வச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே என் மாமனாரெல்லாம் அவ்வளோ ரசித்து சாப்பிட்டாருங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், நான் வந்து நார்மல் சின்ன சைஸில் தாங்க உருண்டை பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் உருண்டை வேணுமோ அந்த மாதிரி சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குன்ட்டு. அப்படியே இருக்குங்க. நான் அங்கே வாங்கி சாப்பிட்ற மாதிரி. இந்த பொரியை ஒரு வாரம் கமிச்சு வாங்கிட்டு வந்த பொரின்னு சொன்னால் நம்பிடுவாங்கங்க. ஒரு மாதம் கமிச்சு வாங்கிட்டு வந்த பொரின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.